தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, நம் பள்ளியில் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கல்வியாண்டு 2025-2026க்குரிய ஸ்காலர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கல்வி உதவித்தொகை எந்தெந்த மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை நம் பள்ளி எமிஸ் வலைதளத்தின் மூலமாக எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடுமிடத்தில் EMIS என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது emis.tnschools.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதள முகவரியை அழுத்தி அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள். இங்கு பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல நம் பள்ளியுடைய 11 இலக்க யூடைஸ் எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்குரிய எமிஸ் கடவுச்சொல்லை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு கீழே லாகின் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இந்த பக்கத்தில் மேலே 3 கோடுகள் இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் இரண்டாவதாக ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இதில் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இதில் முதலாவதாக அகடமிக் இயர் அப்படின்னு இருக்கும், அதில் 2025-2026 அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது கீழே கிளாஸ் அப்படின்னு இருக்கும், இப்போ கிளாஸை தேர்ந்தெடுங்க. இப்போ நம்முடைய பள்ளியில் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு தான் நம்மளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதனால் 3ஆம் வகுப்பை நான் தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து செக்ஷன் அப்படின்னு இருக்கும், இப்போ 3ஆம் வகுப்பில் என்ன செக்ஷன் இருக்கோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ எங்களுடைய பள்ளியில் பி செக்ஷன் மட்டும்தான் இருக்குது, அதனால் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீரியல் நம்பர், எமிஸ் ஐடி, நேம், கிளாஸ், செக்ஷன், ஜெண்டர், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் நேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் நேம் அப்படின்றது வந்து இப்போ உங்களுக்கு ADW அண்டு TW ரூரல் கேர்ள்ஸ் இன்சென்டிவ் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா நம்மளுக்கு SC ST அந்த குழந்தைகளுக்குரிய கல்வி உதவித்தொகையை குறிக்கக்கூடியது. அடுத்து ரூரல் கேர்ள்ஸ் இன்சென்டிவ் MBC DNC அப்படின்னு இருக்கும். இப்போ MBC DNC அந்த பெண் குழந்தைகளுக்கு அவர்களுக்குரிய கல்வி உதவித்தொகை இந்த இது குறிக்கும், அதாவது ரூரல் கேர்ள்ஸ் இன்சென்டிவ் MBC DNC. சரி, இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இப்படி இருந்துச்சுன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது என்பது அர்த்தம். இப்போ அடுத்த வகுப்புக்கு எவ்வாறு பார்ப்பது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கிளாஸ், இப்போ 4ஆம் வகுப்பு, அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். வகுப்புக்கான பிரிவை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் நேம், பேமெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் அப்படின்னு காட்டப்படுது. அதே போல் அடுத்த பக்கத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா 2 என்பதை அழுத்திங்க அப்படின்னா அடுத்த பக்கத்துக்கு உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இதே போல் 5ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்புக்குரிய பிரிவு, அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இப்போ இந்த 5ஆம் வகுப்பில் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல ஒரே ஒரு மாணவிக்கு மட்டும் இன்கம்ப்ளீட் அப்படின்னு இருக்குது. ரீசன் அப்படின்ற இடத்துல ஆதார் மேப்பிங் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அல்லது ஆதார் நம்பர் நாட் மேப்டு டு IIN அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இந்த மாணவிக்கு வந்து பேமெண்ட் வந்து அதாவது கல்வி உதவித்தொகை இன்னும் வழங்கப்படலை. ஏன் அப்படின்னா அதற்கான காரணம் வந்து அவரோட வங்கி கணக்கோடைய ஆதார் உங்களுக்கு வந்து மேப் ஆகாமல் இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த மாணவிக்கு வந்து பேமெண்ட் வந்து இன்கம்ப்ளீட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாணவிக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா
உங்களுடைய வங்கி கணக்குடைய உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் வந்து மேப் பண்ணணும். இப்போ வங்கியில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுடைய ஆதார் நம்பரை கேஒய்சியை அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகையானது வழங்கப்பட்டுவிடும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த காணொளியில் சொல்லப்பட்டது போல் நம் பள்ளியில் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கல்வியாண்டு 2025-2026க்குரிய கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுச்சா இல்லையா என்பதை நம் பள்ளி எமிஸ் வலைதளத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். அதுபோல் நீங்களும் உங்களுடைய பள்ளியில் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்ட விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.